என்ன டைரக்டர், எப்படி டூயட் கேட்கணுமா? பின்ன கேட்க வேண்டாமா? அற்புதம், வெரி குட், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஜெயலலிதா ஏன் கருப்பா இருக்கு? கருமா கண்ணாடி காட்டியா ஜெயலலிதா போய் கருப்புன்ற? டைரக்டர், இந்த ஒரு பாட்டை காமிச்ச 4 ஏரியா பிசினஸ் பண்ணிவிட்டேன். என் வசனமும் இருந்திருந்தா 8 ஏரியா பிசினஸே நடந்திருக்கும். 4 ஏரியாங்களுக்கு போதும். இதுக்கு தான் பப்ளிக்ல பிசினஸ் பத்தி பேசாதீங்கன்னு சொல்றது. ஏ சார், உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட் சார். செட்ல எல்லாம் ரெடி, எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க போங்க, இத வந்துறோம். சரி சார், செட்டில் போலாமா? ஷூட்டிங் பார்க்கவா? என்னம்மா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏமா அந்த பையனை முதல்ல வெளியே போக சொல்லுங்க. இல்ல ஊர்ல அவர் இருந்தா எனக்கு நடிப்பு வராது. போத்தலிங்க சார். இருமா, போத்தலிங்களா இல்ல நான் போகட்டுமா? இரு சார், உங்களை கூப்பிடுறாளா? இல்ல, உங்களை வெளியே போய் சொல்றாங்க. வெளியே வா. நீங்க இருந்தா அவங்களுக்கு நடிப்பு வரலையா? இருந்தா நடிப்பு வராதாமா? நான் வெளியே போயிட்டா படமே வராதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கா? உங்களை பையன் நினைச்சிட்டு இருக்கா. பையனா? அப்ப இவன பாட்டியா? யாயா கிளவி எல்லாம் தூக்கி கதாநாயகி வயசுல போடுற? புக் பண்ணும்போது சின்னவங்களா தான் இருந்தாங்க, இப்ப வயசாகி போச்சு. எப்படி? இதெல்லாம் சகஜம். என்னது மத்தவங்க வெளியே அனுப்புறதா? படம் பாதி ஆயிருக்கு, நம்ம தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா இருக்கியா? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பைனான்சியர் எல்லாம் வெளியே போவோம் பாத்துருக்கேன். பாதியிலே துரத்துறியா? உனக்கு போய் நான் பைனான்ஸ் பண்ற பாரு. தள்ளியா தொப்பி வேற உனக்கு. இங்க வாமா. நீ அம்மா விட்டு பிரிவே மாட்டியா? சீனோட ஏரியா அனுப்பியா அவன? நானும் அப்படி என்ன பொசுக்கு என்ன பார்த்து நடிப்பே வராதுன்னு சொல்லிட்டேன். ஆமா, விளையாட்டுக்கு தானே சொன்ன என்ன பார்த்து பையன்னு. நான் பையனா உனக்கு? இந்த பாருமா, எனக்கு எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் ஏன் அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே? எவ்வளவு நல்லா வச்சிருக்கேன் தெரியுமா? முன்னாரே நம்ம தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் எவ்வளவு இருக்கும்? 3 மூட்டை. அதையே அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. வெண்டைக்காய் அதான் விளைஞ்சு கிடக்கு, அதையே அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு. அதானே? இந்த பாருமா, நீ நினைக்கிற மாதிரி நான் பையன் கிடையாது, பைனான்சியர். இத சொல்ல மாட்டேன், என்ன சொல்லணுமோ அதை சொல்லாம இந்த பாரு போமா. இனிமே என்ன கூச்சம்? குடு ஓடி போய் ஆக்ட் பண்ணு. டைரக்டர், படத்துல வர குழந்தை லட்சணமா இருக்க வேண்டாம், 4 பேர் பாக்குற மாதிரி இருக்கணும். என்ன எவ்வளவு முடி வெட்டினா? நான் இங்க டைரக்ட் பண்ணதான் வந்திருக்கேன். சரி சரி, இவன் சரியில்லம்மா. ஆட்டியா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அத்தான உறவு சொல்லி அழைக்கிறியா? இங்க இப்படி பேசுறது நல்லா இருக்கா? உலகமே தெரியாத அப்பாவி பெண்ணா இருந்தா என்ன? கல்யாணங்கிற ஆசையை காட்டி மனைவிங்கிற உறவை சொல்லி மயங்க வச்சத மறந்துட்டீங்களா? இந்த குழந்தை எவனுக்கோ பிறந்த இந்த குழந்தைய ஏன் தலைய கட்ட பாக்குறியா? நீ மருகா இல்ல மிருகா, வெளிப்படுத்த மிருகம். ஆசவாசியில மயங்கி இழக்க கூடாத இழந்து குடும்பத்தையே விட்டு வெளியேறி வந்த ஒரு பெண்ணை இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறையே, இது கடவுளுக்கே அடுக்காது. மானே தேனே இருக்க பேசி மயக்கி கெடுத்து இப்ப குழந்தைய கையமா வந்தவளை வேண்டான உதவி தள்ளையே. நீ நல்லா இருப்பியா? இந்த பாரம் உன்னை சும்மா விடுமா? இங்க பாரு, வாழ்வு கூட இல்லேனா இப்பவே இங்கேயே இமோஷன். இது இமோஷன், இது துடிப்பு, பிரமாதம். உண்மையிலேயே ஏமாந்து போற ஒருத்தி இப்படித்தான் குமரி வெடிப்பா. உணர்ச்சி வசமான நடிப்பா. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க. வரமா, இந்த வேடத்துக்கு நாங்க உன்ன போறாதுக்கு நீதாமா எங்களை மன்னிக்கணும். ஆமா நியாயமா? இந்த வேடத்துக்கு நீதான் கரெக்ட். டைரக்டர் இந்த துப்பி காணோம். இங்க சிச்சி அவன் சரியில்லம்மா. சரி சரி, ஆக வேண்டியது பாருங்க. அடுத்தது யாரு? நான் தான் சார், அசிஸ்டன்ட் டைரக்டரா. ஆமா சார். இந்த பாருப்பா, இந்த வேஷத்துக்கு அந்த பொண்ணை தூக்கு. சரி சார். இத்தையே வச்சுக்கா. சரி சார். படம் நல்லா போவான். சரி சார். ரொம்ப பிரமாதம். நீ என்ன பண்ணாலும் நல்லா இருக்கு. கரெக்ட், பிரமாதம். பிச்சுக்கிட்ட கொண்டு விட்ட. ஆமா, நாங்க உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? நீ தானே சொல்லி கொடுக்காத? ஆமா சார். நீ சொல்லி கொடுத்து இதை கெடுத்துறாத. முன்னுக்கு வருவேன். ரொம்ப நல்லா நடிச்ச. உனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு. பைனான்சியரே உனக்கு சிபாரிசு செய்துட்டாரு. நடிக்க ஒத்துக்கோ. நடிப்பா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் வராதுங்க. இன்னும் எப்படி புரிவாக்க பேசுன? அதுவா வந்து இங்க நடந்த சம்பவம் என் வாழ்க்கை மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் அப்படி தெரியாம பேசிட்டேங்க. எப்படியோ அந்த லட்சுமி வேண்டான்னு சொல்லாத. ஒத்துக்கமா? ஏங்க, சினிமால நடிக்கிறதுக்கா இந்த ஊருக்கு வந்த நானு? வேற போலாம். சினிமாவா? சினிமா